எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. இதில் மொத்தம் 50 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். சரியான ஒன்றை தேர்ந்தெடு. இதுக்கு ஆப்ஷன் ஏ, மில்லி மீட்டரோட பெருசு சென்டிமீட்டர், சென்டிமீட்டரோட பெரியது மீட்டர், மீட்டரை விட பெரியது கிலோமீட்டர். அதாவது லெஸ் தேன், இது லெஸ் தேன். அப்போ மீட்டரை விட அதிகம் கிலோமீட்டர், கிலோமீட்டரை விட மீட்டர் சிறுசு. அடுத்து இரண்டாவது கேள்வி. அளவுகோல், அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகின்றன? நீளம், நீளம். அடுத்து மூன்றாவது கேள்வி. ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால். 10 குவிண்டால். நான்காவது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது நிறைய அளவிடும் கருவி அல்ல? சுருள் தராசு, சுருள் தராசு. டேஸின் அலகு மீட்டர், டேஸின் அலகு மீட்டர். நீளத்தின் அலகு மீட்டர். அடுத்து, கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுவது? கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுவது டேஸ் கருவியாகும். வெர்னியர் அளவி, வெர்னியர் அளவி. மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட டேஸ் பயன்படுகிறது? மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட டேஸ் பயன்படுகிறது? திருகு அளவி, திருகு அளவி. இயல்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை. இயல்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை டேஸ் ஆகும்? 10 மில்லிகிராம், 10 மில்லிகிராம். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்பாங்க. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். வெர்னியர் அளவின் உதவியால் மன்னிக்கணும், வெர்னியர் அளவின் உதவியால் 0.1 மில்லிமீட்டர் அளவிற்கும் திருகு அளவின் உதவியால் 0.01 மில்லிமீட்டர் அளவிற்கும் துல்லியமாக அளவிட முடியும். அடுத்து, ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. இதுவும் அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து, மின்தடையின் எஸ்ஐ அலகு, அதாவது மின்தடையின் அலகு ஓம். ஆற்றலின் அலகு, ஆற்றலின் அலகு ஜூல், ஜூல். ஒரு பருப்பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு, ஒரு பொருளின் உள்ள பருப்பொருளின் அளவு நிறை. ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை எடை. வெர்னியர் அளவியை வடிவமைத்தவர் யார்? வெர்னியர் அளவியை வடிவமைத்தவர் யார்? பியரி வெர்னியர். ஒரு ஆங்ஸ்ட்ராம் டேஸ் மீட்டர், ஒரு ஆங்ஸ்ட்ராம் டேஸ் மீட்டர். 10⁻⁻10. ஒரு மைக்ரான் என்பது, ஒரு மைக்ரான் என்பது 10⁻⁻6 மீட்டர். ஒரு வானியல் அலகு, அதாவது 1 AU என்பது ஆங்ஸ்ட்ராம், அது என்னது, மன்னிக்கவும், AU என்பது வானியல் அலகு. ஏயுனா என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. இதுக்கு சரியான விடை
1.496 பெருக்கல் 10^11 மீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேள்வி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 20வது கேள்வி. ஒரு விண்ணியல் ஆரம் என்பது 3.26 ஒளியாண்டுகள். விசையின் SI அலகு நியூட்டன். ஒரு கழுதை திறன் என்பது 250 வாட். அதே குதிரை திறன்னா 750 வாட். அதாவது 3 கழுதை திறன் சேர்ந்தது தான் ஒரு குதிரை திறன். ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட். ஃபோர்ட் நைட் என்பது இதுக்கு 14 நாட்கள். திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கின்றது? நகரும் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி. கீழ்கண்டவற்றில் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல? வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து. மைய விலக்கு விசை ஒரு மெய்நிகர் விசை. தொலைவு கால வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பை தருவது? வேகம். இடப்பெயர்ச்சி காலம் வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது? திசைவேகம். தொலைவின் SI அலகு மீட்டர். சம கால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம். சீரான இயக்கம். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் முன்னும் பின்னும் இயங்கும் பொருளின் இயக்கம். அலைவு இயக்கம். துகள் ஒன்று r ஆரமுள்ள வட்டப்பாதையில் இயங்கினால் முழு வட்டப்பாதையை சுற்றி முடித்த பின் கடந்த தொலைவு? டூ பை ஆர். நியூட்டனின் முதல் இயக்க சமன்பாடு V = U + AT. நியூட்டனின் இரண்டாம் இயக்க சமன்பாட்டின்படி இடப்பெயர்ச்சி S = ut + ½AT². நியூட்டனின் மூன்றாம் இயக்க சமன்பாடு V² = U² + 2AS. ஒரு பொருள் சீரான வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் சென்றால் அந்த இயக்கம். ஒரு பொருள் சீரான வட்டப்பாதையில் மாறான வேகத்தில் சென்றால் அந்த இயக்கம் டேஸ் எனப்படும்? சீரான வட்ட இயக்கம். பொருள் ஒன்று மேல் நோக்கி செங்குத்தாக எறியப்படும் போது G இன் மதிப்பு 9.8 மீட்டர்/வினாடி. மைய நோக்கு முடுக்கம் A = V²/R. மைய நோக்கு விசை F = mv²/R. வட்டப்பாதையில் இயங்கும் பொருளின் மீது மையத்தை நோக்கி ஆரம் வழியே செயல்படும் விசை. வட்டப்பாதையில் இயங்கும் பொருளின் மீது மையத்தை நோக்கி ஆரம் வழியே செயல்படும் விசை. மைய நோக்கு விசை. வட்டப்பாதையின் மையத்திலிருந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசை. மைய விலக்கு விசை. கடிகாரத்தின் வினாடி முள்ளின் இயக்கம். சீரான வட்ட இயக்கம். நீரில் மூழ்கியிருக்கும் காற்று குமிழி மேலே எழும்பும் போது அதன் அளவு. நீரில் மூழ்கியிருக்கும் காற்று குமிழி மேலே எழும்பும் போது அதன் அளவு.
அதிகரிக்கும் அதிகரிக்கும். வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த அடர்த்தி டென்சிட்டி. வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த அடர்த்தி காரணம். அழுத்த சமையற்கலனில் அதாவது ப்ரெஷர் குக்கரில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் அதனுடைய அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேட்டுட்டே இருப்பாங்க இந்த கேள்வி. பொருளானது திரவத்தில் மூழ்கி இருக்கும் போது உணரப்படும் எடையானது அதன் உண்மையான எடையை விட டேஸாக தோன்றும். குறைவாக குறைவாக. வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி காற்றழுத்தமானி காற்றழுத்தமானி. திரவத்தில் மூழ்கியுள்ள பொருளின் மீது செயல்படும் மிதப்பு விசையின் எண் மதிப்பு திரவத்தின் டேஸை பொறுத்தது. அடர்த்தியை. பலரசம் அருந்த பயன்படும் உறிஞ்சுகுழல் டேஸ் மூலம் வேலை செய்கிறது. அழுத்தம். பலரசம் அருந்த பயன்படும் உறிஞ்சுகுழல் மூலம் அதாவது அழுத்தம் மூலம் வேலை செய்கிறது. நன்றி.